நிகழ்வுகள். புதுச்சேரி பெட்டி செமினார் பள்ளியில் 99.7% மாணவர்கள் வெற்றி பெற்று அபார சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரியில் உள்ள 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. இதன்படி பொதுத் தேர்வில் புதுச்சேரி காந்தி வீதி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து 398 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இதில் 397 பேர் வெற்றி பெற்று 99.7% பேர் வெற்றி பெற்று அபார சாதனை பெற்றுள்ளனர். இதில் 16 மாணவர்கள் 550 மதிப்பெண்களுக்கு மேலும், 63 மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு மேலும், 329 மாணவர்கள் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பள்ளி அளவில் சந்தீப் என்ற மாணவன் 592 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்திலும், கிருஷாந்த் என்ற மாணவன் 587 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்திலும், கணேஷ் நாராயணன் 577 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். இவர்களை பள்ளியின் முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் மாணவர்களுக்கு பொன்னாடைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்தினார்கள். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். குட்வில் நிறுவனம் இன்று அரியாங்குப்பத்தை சேர்ந்த ராஜா என்பவர் கனடா நாட்டில் பணிபுரிய விசாவை குட்வில் நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திகேயன் வழங்கினார். குட்வில் நிறுவனம் இன்று திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற சொல்லிற்கு ஏற்ப வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யும் பலரது கனவினை நினைவாக்குவது போல குட்வில் நிறுவனம் அரியாங்குப்பத்தை சேர்ந்த ராஜா என்பவர் கனடா நாட்டில் பணிபுரிய விசாவை குட்வில் நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திகேயன் வழங்கினார். மேலும் கனடா நாட்டில் வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் அலுவலகத்தை நாடலாம் என்றும் கூறினார். இன்று கனடா நாட்டில் பணிபுரிய சென்ற ராஜாவை அவர் குடும்பத்துடன் சால்வை அணிவித்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்ததில் குட்வில் நிறுவனம் பெருமையுடன் கூறியது. உப்பளம் தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள், பழங்கள், வெள்ளரி பிஞ்சு போன்றவைகள் வழங்கப்பட்டது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர், கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களின் ஆணையின்படி புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் மற்றும் உடல் சூட்டை தணிக்கும் காய்கள் மற்றும் பழங்கள் அமைத்து கோடை காலம் முழுவதும் குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டிற்கான நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று 7/5/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணியளவில் சின்ன மணிகுண்டு அருகில் நடைபெற்றது. நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா திமுக மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்ச்சியான மோர், வெள்ளரி பழ ஜூஸ், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு போன்றவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார் முன்னிலை வகித்தனர். இவருடன் மாநில இளைஞர் அணி முருகானந்தம், மாநில பிரதிநிதி மணிகண்டன் மற்றும் கணேசன், மகளிர் அணி பொன்னி மற்றும் ஜோஸ்லின், கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், விநாயகமூர்த்தி, அன்வர், பாபு, செந்தில், ராகேஷ் மற்றும் நிர்வாகிகள் செழியன், அஜித் ராஜி, மோரிஸ், ரகுமான், பாலு, மரி ஆகியோர் உடன் இருந்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் காராமன்குப்பம் பகுதியில் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் வெற்றிவேல் தலைமையில் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார், குணசீலன், சிவபெருமாள், அனிதா நகர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், சண்முகம், மதன், நந்து, தமிழ்வேந்தன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், பழங்கள், கரும்புச்சாறு உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன், சக்திவேல், தியாகராஜன், தமிழ்வாணன் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. ஜோதி, குமார், கோபி, தினகர், பாலமுருகன், வில்லியம்ஸ், கலை, கதிரவன், முருகன், ராமகிஷோர், நெல்லித்தோப்பு முரளி, ஷோபா, ரவி, உருளைன்பேட்டை விமல், சுரேஷ், வாண்டரப்பேட்டை வாசு, மணவெளி வெங்கடேசன், ஊசுடு பாலா, அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாநில செயலாளர் பிரபாகரன் அவர்களை வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சியினை ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில துணை செயலாளரும் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான டாக்டர் பாஸ்கர் ஒருங்கிணைத்து நன்றி கூறினார். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் யானை வாகன சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு யானை வாகன வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கடந்த வாரம் புதன்கிழமையன்று இந்த ஆலயத்தில் கொடி ஏற்றப்பட்டு தினம்தோறும் அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது.
இதில் நேற்று 6ஆம் நாள் உற்சவமாக அரியாங்குப்பம் வீர வன்னியர் குல சாத்திரிய மரபினர்களின் உபயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை யானை வாகனத்தின் மீது தங்க அம்பாரியில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி, வழக்கறிஞர் ரவி மற்றும் நிர்வாகிகள் லக்ஷ்மணன், நரசிம்மன், தமிழ்ச்செல்வன், பிரதீப், சுப்பிரமணி, சரவணன், ராஜா, முருகன், ஆனந்த், சந்தோஷ், அமுலு உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் நாட்டுப்புற கலைகளான தெருக்கூத்து, தப்பாட்டம், சிவவாத்தியம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் வீதி உலாவின் பொழுது நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம், திதி, நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்றது. கொம்பாக்கம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை அடுத்துள்ள கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிழிஞ்சிமேட்டில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த மோகன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.